பெட்ரோல் போட்டாச்சுங்க. வெல்கம் டு ரூட் 48. பெட்ரோல் போட்டுட்டு இப்போ நம்ம அடுத்த ட்ராவல் vlogக்கு கொடைக்கானல்ல கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்றத பார்த்தோம்னா, கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஆனால் கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேஸை டூரிஸ்டாக போய் ஒரு இடத்துக்கு நின்று பார்க்க போகிறது கிடையாது. நாம் இப்போ போகிறது எப்படின்றத பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். டூரிஸ்ட் பிளேசஸ் தான் போகிறோம். ஆனால் டூரிஸ்ட் பிளேஸை நின்று நின்று பார்க்க போகிறது கிடையாது. அந்தந்த பிளேஸில் போகிற வழியில் என்ன இருக்குது, அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு. இது ரூட் 48. இது கோடை பஸ் ஸ்டாண்ட். மேலே ஏறி வந்தோம்ல, லெஃப்ட்ல போனால் வெளியில் போகிறதுக்கு போயிடலாம். இது கோடை பஸ் ஸ்டாண்ட். வா, இந்த டீசல் போகையில தான் நிறைய பேருக்கு வாந்தி வர்றது. பிரேக் எடுத்துட்டு பேட்டரி பிரேக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போவோம் வாங்க. போகிற இடம் எங்கன்றதை காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு இதுதான் ரிட்டர்ன் ரூட்டாக இருந்தது கொடைக்கானலில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸை பார்க்குறதுக்கெல்லாம். டைம் இப்போ கரெக்டாக 10:30. ஃபஸ்ட்டு பிளேஸ் இங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தோம்னா இங்கே இருக்கிறது கோக்கஸ் வாக். கோக்கஸ் போய் வாக் பண்ணலாம். நம்ம வாக் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்குது. இதை தாண்டி நேராக போகும்போது தான் மோயர் பாயிண்ட்டு, பேரிஜம் லேக். பேரிஜம் லேக்குன்றது ப்ரைவேட்டாக போகிறது. அதை நீங்கள் பாஸ் எடுத்து தான் போகணும். இது வந்து சர்ச் லாசாலே. மை சன் பை சன் இருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஸ்கூல்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. 72 திருநெல்வேலி பக்கம் போல. அட்டண்டன்ஸ் போட்டு நிற்கிறாங்க. வே டு ஆல் சைட் சீயிங் டமாரா கோடை. அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. முதல்ல வேற ரூட்ல வரும் தாம்பரம். இப்ப கடைசியா எது பார்த்தோம்னா கோக்கஸ் வாக். அதெல்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் பாக்குறோம். சைட் சீயிங் பிளேசஸ்க்கு லெஃப்ட்ல. இதுதான் ஆக்சுவலி முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கம் இருந்து வருவாங்க, ரிட்டர்ன் போகும்போது ஷாப்பிங் பண்ணிட்டு போவாங்க. இப்போ போகும்போது அந்த கடைகள்லாம் இருந்துச்சுன்னா எப்படின்றது தெரியலை. அதோ இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. தாம்பரபுரம் ஃபால்ஸ். தாம்பர் ஃபால்ஸ் லெஃப்ட்ல போகணும். சூப்பராக கட்டுவாங்களே, என்னன்னு தெரியல. டால்ஃபின்ஸ் நோஸ் லெஃப்ட். ஹார்ட் ஹாரர் வேர்ல்டு வேக்ஸ் மியூசியம் இங்கே இருக்கு. இந்த பக்கம் வரும்போது வேக்ஸ் மியூசியம் வருதா? ஓகே. ஸ்பைஸு சாக்லேட்ஸு. நம்ம வட்டக்கானல் போல டால்ஃபின்ஸ் நோஸ் போகிறோம். சரி, தாம்பர் ஃபால்ஸ். சாரி, அந்த ரோட்லேருந்து வந்து லெஃப்டில் அப்படியே சறுக்குன்னு கீழே இறங்கணும்னா தாம்பர் ஃபால்ஸ் இருக்கு. இந்த ரைட்டில் போகணும். வட்டக்கானல் ரோடு. வட்டக்கானல் தெரியும் உங்களுக்கு. மாற்றி வந்துட்டோம் பாருங்க. கீழே போகணும், மேலே ஏறிட்டேன். ஒரு இடம் இருக்கு. ரெண்டாவது, அதை தாண்டி நீங்க வட்டக்கானல் போனீங்கன்னா வட்டக்கானல்ல இருந்து ஒரு ட்ரெக்கிங் கீழே இறங்கணும். ஒரு ½ கீழே இறங்க, 45 மினிட்ஸ் மேலே ஏற. அப்படி போனீங்கன்னா அங்க நீங்க இந்த டால்ஃபின்ஸ் நோஸ் போய் பார்க்கலாம். வந்தோம்ல, ஏதோ ஃபால்ஸ் தான். அப்படி போவோம், கீழே வரைக்கும் போவோம்.
இருக்கு பாத்தீங்களா? இதுதான் பாம்பர் ஃபால்ஸ். நீங்க இங்க இருந்து அப்படியே கீழே இறங்கி போலாம். அந்த தண்ணியில நனையிறது, ஃபால்ஸ் போய் என்ஜாய் பண்றதும் நீங்க பண்ணலாம். ஏன் தங்கியிருக்காங்க போல, அதான் ரூட் தெரிஞ்ச நல்லா வராங்க. இந்த தண்ணி தான் அங்க போகுது. நாம வரும்போது இந்த வழியா தான் இறங்கி இருப்போம். இப்போ அதே வழியா ரிட்டர்ன் ஏறுறோம். காட்ஸ் ஹனி. ரைட் சைடில் பார்த்தோம்னா ஜேக்கப்ஸ் கிச்சன் இருக்கும். ஜேக்கப்ஸ் கிச்சனில் நீங்கள் லஞ்ச் டைம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபிஷ் கறி மீல்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த ஃபேரி ஃபால்ஸை பார்க்கத்தான் இங்கே வந்தோம் நம்ம. தெரியுதுங்களா? ஃபேரி ஃபால்ஸ் லிரில் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் லிரில் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, லிரில் ஆட் வந்தது தெரியுமா முதல்ல? இங்கே தான் ஷூட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா மேலே, ஜேக்கப்ஸ் கிச்சன். டெஃபினட்டாக அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னே ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபிஷ் கறி மீல்ஸ் சூப்பராக இருக்கும். இது மேலே இருந்து அங்கேருந்து போய் பார்க்கலாம். ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி வீக் டேஸில் வந்தோம்னா ஆஃப் சீசனில் லிரில் ஃபால்ஸ், ஃபேரி ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. நம் பாதை எங்கே நம்மளை கொண்டு செல்கிறது என்று பார்ப்போம். குவாலிட்டி ஆயில், ஸ்பைஸ், லொட்டு பீன் டு பார். இது ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. இங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த பவுல் வந்து அப்படியே பொங்கி வருமே சாக்லேட்டு, அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்பா எவ்வளோ பெரிய கடைங்க! ஐயோ, இடத்தை நெருங்கி விட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, இங்கதான் சூசைட் பாயிண்டா, கிரீன் வேலி வியூன்னு நினைக்கிறேன். கால்ஃப் கிளப், கோல்ஃப் உண்டு. ஆமா ஆமா, அதோ கிரீன் வேலி வியூ தான். அந்த பக்கம் போனீங்கன்னா கடத்தெருவெல்லாம் தாண்டி இங்க போற மாதிரி இருக்கும். போனீங்கன்னா திடீர்னு கீழே விழுகுற மாதிரி ஒரு வேலி இருக்கும் அங்க. மிஸ்ட் வராத நேரத்துல நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ்ட் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது. பிளாங்கெட் போட்ட மாதிரி வெள்ளையா இருக்கும். அடுத்து போகும். நாம் அடுத்து போக இருப்பது அநேகமா பில்லர்ஸ் ராக்னு நினைக்கிறேன். அம்மா, பார்த்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல. இது வந்து அடுத்து வந்து நம்ம போறது யாரு ஹில் ரைட் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க, ஒரு கன்செப்ட் கொடுங்க. அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் தானே. நம்ம வீடியோ பார்த்து 4 பேர் நல்லதா பேசுவாங்க, இல்லை 4 பேர் காரி துப்புறாங்க, அட்லீஸ்ட் பார்க்குறாங்கன்ற ஒன்று இருக்குல்ல. இங்கே 50 ருபீஸ் டோக்கன் வண்டிங்களுக்கு. பெரிய வண்டிங்களுக்குன்னா அது அதுக்குன்னு ஏற்ற மாதிரி. தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுவாங்க. இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் வராதிங்க. ஹெல்மெட் போட்டு சில பேருக்கு முடி கொட்டுதுன்னு சொல்கிறாங்க. முடி கொட்டினா பரவாயில்ல, உயிர் கொட்டிடக்கூடாது. பில்லர் ராக்
ஏன்னா அந்த தூரத்துல அங்க பாத்தீங்கன்னா குணா கேவ்ஸ் இருக்குல்ல, அங்க இறங்குற அந்த 2 பில்லர் தெரியும். பில்லர்னா 2 மலை உடஞ்ச 2 பில்லர் மாதிரி தெரியும், 2 பெரிய தூண் மாதிரி தெரியும். அந்த அதான் அங்க இருக்கு பாருங்க, அதான். ஏன்டாப்பா இங்க வந்து நிறுத்திக்கிறீங்க? இந்த இடம் தான். உள்ள போய் நம்ம என்னத்த பார்க்க போறோம், இங்க இருந்தே நம்ம பார்க்கலாம். இது சூப்பரா இருக்கும். இங்க அலௌடு இல்லை ஆக்சுவலி. ஆனா இந்த பக்கம் போய் நின்னீங்கன்னா அங்க போட்டோ எடுக்கலாம் நம்ம. இதெல்லாம் இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த இடத்துல பிரிட்ஜ் இல்ல. அடுத்து குணா கேவ். குணா கேவுக்கு நம்ம இந்த மாதிரி கூட இறங்கி போக மாட்டோம். இதை காட்டுறதுக்கு தான் போயின்னு இருக்கோம். கேர்ஃபுல்லா வரணும், வலிக்கி விட்டுரும். குணா கேவ்னா பார்க்கிங். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எக்ஸ்கர்ஷன் டைம் போல இது. இது குணா கேவ். அடுத்து எங்கன்றதா பார்ப்போம். குணா கேவ்ல இருந்து ஒரு 2 மினிட்ஸ் டிரைவ்லயே பைன் ஃபாரஸ்ட் வந்துடலாம். அதோ பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அடுத்து பில்லர்ஸ் ராக்கா தெரியல. சீசன் டைம்லலாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக நான் தூரம் ஓட்டிகிட்டு இருக்கேன்ல, சீசன் டைம்லலாம் வரும்போது சுத்தம் சிங்கிள் சைடு தான். சென்னையில் சிட்டி டிராஃபிக்ல மாதிரி இருக்கும், பம்பர் பம்பர் டிராஃபிக் தான் இல்லாம பாருங்க. வலிக்கொள்ள வேண்டியதுதான். அதை வந்துட்டோம்ல. இதுதான் மோயர் பாயிண்ட். அந்த பக்கம் ரிவர்ஸ்ல வரும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் இடம். இதுதான் மோயர் பாயிண்ட். இந்த பக்கம் போனோம்னா பேரிஜம் லேக் போகலாம் நம்ம. இந்த பக்கம் வந்து மோயர் பாயிண்ட். இந்த லொகேஷன்லாம் கம்மியாக தான் இருக்கு. மோயர் பாயிண்ட் இந்த பக்கம் போனோம்னா பேரிஜம் லேக் போகலாம். இது ஆக்சுவலி ஒரு பார்க்கிங் ஏரியா. இங்கே தான் காட்டு மாடுங்கள்லாம் நிறைய இறங்கி வரும். அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இருந்து இறங்கி வரும், இல்லை இங்கேருந்து ஏறி போவோம் மேலே. காட்டு மாடுகள் ஏறி போகிறது, சாணம் போட்டுருக்கிறதெல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ இதுதான் கொடைக்கானல்ல ஒரு சர்க்கியூட்.
ஒரு வழியா போயிட்டு ஒரு வழியா வர்றது. ஃபர்ஸ்ட் இந்த வழியா இருந்துச்சு, இப்போ இந்த வழியா போயிட்டு இந்த வழியா வர்ற மாதிரி ஒரு சர்க்கியூட். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. நீங்க கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்கியூட்ல தான் நீங்க டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் போய் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு ஹாஃப் டே சைட் சீயிங் தான். சரியா? இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது சும்மா எப்படி போகணும், என்ன போகணுன்ற ஒரு ஐடியா வேணும்னா இந்த வீடியோ அவங்கள்ட்ட கொடுங்க. அடுத்த வீடியோ பூம்பாறை போற வீடியோ. கீப் வாட்சிங். டாடா, பை பாய்.